நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்தது அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு அண்டரில் இருக்கக்கூடிய இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஓகேங்களா? இது ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ஸில் வந்து 68 கண்ட்ரீஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மெயின் பிரான்ச்சஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பிரான்ச்சுன்னு இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா யூஎஸ் டெல்வர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட குளோபல் ஆஃபீஸ் இருக்குது. ப்ளஸ் இந்தியாவில் வந்து ஹைதராபாத்தில், ப்ளஸ் ஈரான், அதன் மலேசியாவில் இப்போ லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக இருக்கக்கூடிய 68 கண்ட்ரீஸ்லேயும் இயர் எண்ட் ஆஃப் வந்து புக்காக பப்ளிஷ் ஆகும். ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது அப்கமிங் டிசம்பரில் தான் வந்து ஆல் ஓவர் இருக்கக்கூடிய 68 கண்ட்ரீஸ்லேயும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸோட டீட்டெயில்ஸ் அங்கே வந்து ஷேர் ஆகும். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பேஸ் பண்ணி அவங்களோட நார்ம்ஸ் படி நம்ம வந்து ஃபீஸ் கன்செஷன் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்டடீஸ் போகிறப்ப நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸ்லலாம் வந்து எம்ஓயு சைன் பண்ணி, அந்த எம்ஓயு உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரிலாம் வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸு. நீங்கள் வேறு ஏதாவது காண்டாக்ட் அந்த மாதிரினாலும் நீங்கள் சாரை கேட்கலாம். ப்ளஸ் உங்களோட சிலம்ப ஆசிரியர்களை கேட்டு அது மூலிமாவும் நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இன்னிலேருந்து நீங்களும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஹோல்டர். அந்த மாதிரி இன்னொரு விஷயம், மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு ரெக்கார்டு நீங்கள் ஒரு உலக சாதனை படைக்கிறீங்க அப்படின்னா, அந்த உலக சாதனையோட இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவும் பப்ளிஷ் ஆகணும். அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனியை. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரும் நீங்கள் வாங்கியிருக்க சர்டிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகும். இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன்ஸில் வந்து நம்ம ஆசான்களும் சரி, பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவேர் ஆகிக்கோங்க. என்னென்னா, நிறையா ரெக்கார்ட் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க, நிறையா ஃபேக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்காங்க. அதனால நீங்கள் போய் அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணியும் அது வேஸ்ட் ஆஃப் டைமும் வேஸ்ட் ஆஃப் மணியும் ஆகுது. அதில் நீங்கள் கொஞ்சம் அவராக இருங்க. இப்போது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் ஓவர் நேஷ்னல் அண்டு வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே 18 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க வித் லைசன்ஸ். அண்ட் தென் 4 UK பெரிய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனியை. அண்ட் தென் 18 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி அப்படிங்கிறப்போ ISBN, ISN, TAN, PAN, GST, ஜிம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப், அந்த மாதிரி ஒரு 18 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அல்லது நீங்கள் வேறு ரெக்கார்டு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அந்த போர்ட்டலில் அவங்களோட டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமும் செக் பண்ணி நீங்கள் உங்களோட ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணுங்கள். அதன் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம நாகசுந்தரம் சாருக்கும், ப்ளஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் முக்கியமாக வந்துட்டு பேரண்ட்ஸ், இப்போது ஏன் உங்களை வந்து